இன்னைக்கு வந்துட்டு we are in சென்னை. Hey guys, if you don't know, I'm Priya. இன்னைக்கு வந்துட்டு we are in சென்னை. I think last வீடியோல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிரியேட்டிவ் கலெக்டிவ்க்கு வந்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு we are going out. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு I'll introduce my cousins. Hi. சொல்லுங்க, அவங்க பேரு Kavin. Myself Varsha. எஸ். அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா இருக்காங்க. இன்னைக்கு எங்க போறோம்னு கூட தெரியல. என்ன பிளான்? எங்க போறோம் ஃபர்ஸ்ட்? போய் பாத்துக்கலாம். என்ன பிளான் எதுவுமே சொல்லல. போற வழியில அப்படியே போயிட்டு இருக்கோம். எஸ், அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்றேன் கைஸ். This is my dream college guys. ஆனா வர முடியுமான்னு தெரியல கைஸ். அந்த வீடியோ மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. ஹலோ கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம். ஆமா கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம். அவள்தான் பீச் பார்த்துட்டோம். இப்ப போலாம் வாங்க. என்ன இது crocodile பேங்க்னு போட்டிருக்கு. இங்கதான் போறோம். ஆனா எங்கன்னு தெரியல. உள்ள என்ன இருக்கு? ஒருவேளை போனை தூக்கிட்டு போக crocodile. கடைசியில நாங்க வந்த இடம் வந்துட்டு சென்னை crocodile பேங்க். சென்னை crocodile பார்க்கா அங்கதான் வந்திருக்கோம். இப்போ இங்க வந்துட்டு crocodile, டார்டாய்ஸ், அப்புறம் ஸ்னேக் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு இப்போ பாத்துட்டு இருக்கோம். அங்க வந்து போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கவினுக்கும் இந்த முதலைக்கும் டிஃபரன்ஸ் இல்ல, குட்டியா இருக்கு ரெண்டும். டிஃபரன்ஸ் இருந்தா நீங்க சொல்லுங்க. இதுல எது உண்மை எது சிலைனே தெரியல கைஸ். அந்த வாயை திறந்து வச்சுட்டே இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு சிலையாதான் இருக்கும். நாங்க வந்து சொல்லிட்டு இருந்தோம்ல, அது வந்துட்டு இல்ல, அது வந்துட்டு பாறை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதனால அது கையை வேற அசைச்சு காமிக்குது. கேட்டுருச்சு போல. அது நான் பாறை இல்ல, நான் வந்துட்டு ஒரிஜினல்ட்டு கையெல்லாம் அசைச்சு காமிக்குது. கைஸ், சென்னையில வெயில்னு சொல்லுவாங்கல்ல, இப்பதான் அந்த வெயில நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். இதுல இங்கேயே நீங்க வாழ்றீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப கஷ்டம் தான். என்ன பண்றது, பழகிட்டோம். என்ன பண்றது? சரியான வெயிலு. ஏண்டா போனோன்ற அளவு ஆயிடுச்சு. இப்ப நாங்க அதனால மால் வந்துட்டோம், மெரினா மால். இங்க வந்துட்டு வில்சி. பெரிய கஷ்டமே என்ன கைஸ், இந்த மாதிரி கியூட்டான கடைக்கெல்லாம் வந்தா எல்லாமே கியூட்டா இருக்கும். எதை வாங்குறது தெரியாது. எதை வாங்கினாலும் வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவாவும் இருக்கும். இப்ப இங்க அதுதான் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே கியூட்டா இருக்கு, எல்லாமே எக்ஸ்பென்சிவாவும் இருக்கு. ஸ்டேஷனரி பார்த்தா மட்டும் கண்ணுக்கே குளிர்ச்சியா இருக்கு கைஸ். அது ஏனே தெரியல. நான் காலேஜ் போறேன், இன்னும் வந்துட்டு ஸ்டேஷனரி பார்த்தா அப்படியே செம சந்தோஷமா இருக்கு. இப்ப நாங்க ஃபுட் கோர்ட் வந்துட்டோம். எடுத்தோடனே மால் நாங்க வந்ததே வந்துட்டு இப்ப ஃபுட் கோர்ட்டுக்காக தான். மால்ல வந்துட்டு ஃபுட் கோர்ட்ல மட்டும் தான் நம்மளால சர்வே பண்ண முடியும். வேற எங்கேயும் நம்மளால முடியாது. இங்க மட்டும் சர்வே பண்ண முடியும். ஆமா, எப்ப அந்த வெயில்ல இருந்துட்டு இப்ப இங்க உட்கார்றதுக்கு சுகமா இருக்கு. ஹெவன் மாதிரி இருக்கு. அப்ப சென்னையில இருக்க மக்கள் பத்தி தான் நீங்க யோசிக்கணும். என்ன பண்றது? இப்ப வந்துட்டு ஏதாவது ஃபுட் கோர்ட்ல சும்மா உட்காந்துருக்கோம். இந்த வெயில்லையும் வந்துட்டு டீ வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டீ குடிக்கதான் எங்க சித்தப்பா வந்து உட்காந்துருக்காங்க. நாங்க வந்துட்டு சும்மா உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு ஃபுட் கோர்ட்ல நம்ம வந்து பில் வச்சுக்கலாம் அப்படின்னு. இங்கே இருக்குதா? அப்ப வெளியெல்லாம் எப்படி இருந்திருக்கும் இல்ல, இங்க தெரியல. இல்லன்னா பாலிஜி காம்ப்ளிமெண்டா? அதாவது ஓல்ட் ஸ்கூல் புரியுதா?
அப்புறம் கொஞ்ச நேரத்துலயே நாங்க சொன்ன மாதிரி ஃபுட் கோர்ட் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தென் இந்த கேமிங் சென்டர் மாதிரி ஒன்று இருந்தது, அங்க போயிருந்தோம், பேர் மறந்துச்சு. ஸோ அங்கேயே வந்து இந்த பவுலிங் இருந்ததா, எனக்கு அது ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. எந்த அளவு ஆசைனா என்னோட விஷன் போர்டில் போட்டு வச்சிருப்பேன். அந்த அளவு ஸ்டார்டிங்ல எதுவுமே வரல, பட் ஆனா போக போக வந்துட்டு ஓரளவு நானும் கொஞ்சம் நல்லா பண்றேன் அப்படின்னு சொல்ற அளவு கொஞ்சம் என் கசின்ஸ்லாம் இது இல்லாம விஆர் கேம்ஸ் அதுவும் விளையாண்டாங்க. பட் ஆனா அதுலலாம் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால அப்படியே விட்டுட்டேன். நாங்க சன்செட் பார்க்க பீச் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனா ஷாப்பிங் பண்றதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஷாப்பிங் ஹால் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். நல்லா இருட்டினதுக்கு அப்புறம் தான் நாங்க பீச்சுக்கே போனோம். நாங்க அப்போதைக்கு வந்து ப்ளூ ஃபிளாக் பீச்னு சொல்லி சென்னையில ஒரு பீச் போயிருந்தோம். ஹானஸ்டா சொல்லணும்னா ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் நான் ரொம்ப சின்ன வயசுல பீச் போனது, இப்பதான் அகைன் பீச்சுக்கு வரேன். இந்த ஃபீலே ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்களுக்கு பீச் பிடிக்குமா இல்ல மவுண்டன்ஸ் பிடிக்குமான்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.